கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாபேல் கோபுரத்தின் 10 மர்மங்கள், 10 mysteries about the Tower of Babel. இந்த கோபுரத்தை மக்கள் கட்டின பின்புதான் வேர்ல்டு ஹிஸ்டரியே வந்து சேஞ்ச் ஆச்சுங்க. எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, இதுல இருக்கின்ற ரகசியங்கள் என்ன, ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே இந்த காணொலியில சுருக்கமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாபிலோன் கோபுரத்தை ஜனங்க ஏன் வந்து கட்டணும்னு பிரயாசப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒண்ணு கூடி ஒரே சிஸ்டத்து அண்டர்ல வந்து வரணும். இதான் வந்து யுனைடெட் வேர்ல்ட் சிஸ்டம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இது நடந்துச்சுன்னு அப்படின்னாக்கா, தவறான வழியில ஜனங்க போறதுக்கு இது ஒரு முன்மாதிரி ஆயிடும். ஏன்னா தேவன் இல்லாம மனுஷன் பண்கின்ற காரியம் எல்லாமே வந்து அருவருப்பா தாங்க இருக்கும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் வேர்ல்ட் ஹிஸ்டரியில இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே இதுதான். தேவன் நமக்கு தேவையில்லை, நம்மளே வந்து ஒரு கோபுரத்தை கட்டிட்டு என்ன பண்ணாங்க, டைரக்டா வந்து பரலோகத்துக்கு போலான்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. இது பெருமை அகைந்தைனால வந்த விஷயம். இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் அதுதான் வந்து பாக்குறாங்க. நம்ம வந்து வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ணலாம், நமக்கு கீழே வந்து எல்லாரும் வரணும், நம்ம சொல்றதுதான் எல்லாரும் வந்து கேட்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துலங்க, ஜெனசிஸ் சாப்டர் 11:4 இதை பத்தி இருக்குது. பின்னும் அவர்கள் நாம் பூமி எங்கும் சிதறி போகும்படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்ல கொண்டார்கள். பாத்தீங்களா, என்ன சொல்றாங்கன்னாக்கா, நமக்கு ஒரு பேரை உண்டாக்கலாம். நம்ம எல்லாரும் வந்து சிதறி போக தேவையில்லை, எல்லாரும் வந்து ஒன்னா இருக்கலாம். டைரக்டா வந்து அது வானத்துக்கு எட்டணும், பரலோகத்துக்கு வந்து அந்த கோபுரம் வந்து எட்டணும் அப்படின்ட்டு பூமியில உள்ள எல்லா குடிகளும் வந்து என்ன பண்றாருங்க, இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யறாருங்க. தேவனுக்கு விரோதமா தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமா இல்லைங்க. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்றாங்க. இதுல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய சில உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது இது நடந்த இடம் இன்னைக்கு எங்க இருக்குது அப்படின்னாக்கா ஈராக்லங்க. பர்டிகுலர் எந்த ஸ்பாட்ன்ட்டு நமக்கு தெரியல, ஆனா ஈராக்ன்றது நமக்கு தெளிவா தெரியுது. எதை வச்சு அப்படின்னாக்கா, அந்த காலகட்டத்துல மெசபோட்டோமியா அப்படின்ட்டு அழைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. அந்த ஊர்ல இருந்தா ஆபிரகாம் கூட வராரு. ஊர் ஆஃப் சல்டீஸ் அப்படின்ட்டு அவங்க ஊர், அந்த அங்கத்துல இருந்து தான் வராங்க. இது எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப டெவலப்டு. ரைட்டிங்ஸ் இருந்துச்சு, டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப்டா இருந்துச்சு, கட்டட கடையில வந்து அவங்க ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க, சயின்ஸ்ல வந்து ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க, வைத்தியத்துல ரொம்ப ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே அவங்க வந்து அஸ்ட்ரானமியில வந்து மிக சிறந்தவங்களா இருந்தாங்க. 3500 வருஷத்துக்கு முன்பாக இந்த சதன் மெசபோட்டோமியால தான் இந்த விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்றாரு. முக்கியமா வந்து 2 நகரங்கள்ல நிறைய ஜனங்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. உர் உருக் அப்படின்ற 2 நகரங்கள். இங்க வந்து ஜனத்தொகை வந்து அதிகமா இருந்துச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்கதான் ட்ரேடு நிறைய நடந்திருக்குது, வியாபாரம், ஜனங்க வர்றது போறது அந்த மாதிரி. அந்த காலகட்டத்துல ராஜாக்கள் என்ன பாத்தீங்கன்னாக்கா, நாங்க தான் வந்து அத்தாரிட்டி, நாங்க சொல்றதுதான் ஜனங்க வந்து கேட்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்க கிட்ட ஆழமா இருந்துச்சுங்க. அப்போ இருந்த எல்லா ராஜாக்களும் இப்படித்தான் இருந்துக்கிறாரு இல்லைங்களா. சோ இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம், மேஜரான கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா, ரஷ்யா, அது மட்டும் இல்லாம கொரியா, அதுக்கப்புறம் வந்து சைனா, இவங்களுக்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம தான் பெஸ்ட்ன்ற எண்ணம் அவங்க கிட்ட இருக்குது. இதனால என்ன பண்றாங்கன்னாக்கா, நிறைய நியூக்ளியர் வெப்பன் வந்து உருவாக்குறது, நாங்க தான் பெஸ்ட்ன்றத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றதுதான் மற்ற கண்ட்ரிஸ் வந்து கேட்கணும்னு விரும்புறாங்க. அது இன்னைக்கே வந்து நடக்குதுங்க சகோதர சகோதரி. அதுக்கு தொடக்கப்புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட அந்த இடம். ரெண்டாவது வந்து இந்த கோபுரம் வந்து ஒரு ஜிகுரெட்டா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜிகுரெட் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இதை பத்தி இருக்குது. ஜெனசிஸ் சாப்டர் 11:4 பின்னும் அவர்கள் நாம் பூமி எங்கும் சிதறடிக்க போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். பாத்தீங்களா. சோ இது வந்து ரொம்ப பெரிய டவர் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். ஆனா அந்த காலகட்டத்துல ஜிகுரெட்ன்ட்டு ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்காக அவங்க வந்து கட்டுற ஒரு கோபுரம். அது வந்து ஒரு டெம்பிளா வந்து பயன்படுத்தினாங்க. முக்கியமா வந்து மர்தூக் அப்படின்ற ஒரு கடவுளை அங்க கொண்டு இருக்கிறாங்க. ஞானத்தை வந்து தேடுறதுக்கு அங்க வந்து போயிருக்காங்க. இந்த வந்து ஜிகுரெட் அப்படின்றது பாபிலோன் சுற்றிலும் இருந்திருக்குதுங்க இல்லைங்களா. இந்த மெசபோட்டேமியா சுற்றிலும் அநேக இடத்துல வந்து இது அவங்க கட்டி இருக்கிறாங்க. இதோட ஹைட் பார்த்தா நம்ம அது ரொம்ப ரொம்ப ஹைட் ஜாஸ்தி இருந்திருக்குதுங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா,
தேவனை வந்து நம்ம ரீச் பண்ணலாம் இதன் மூலியமா. தேவனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் இத வந்து எப்போதுமே டாலா வந்து பில்ட் பண்ணுவாரு. இல்லைங்களா? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 28ல கூட நம்ம பார்க்கிறோம். டியூட்ரானமி சாப்டர் 128ல நாம் எங்கே போகலாம்? நம்முடைய சகோதரர் அந்த ஜனங்கள் எங்களை பார்க்கிலும் பெரியவர்களும் உயரமானவர்களும் அவளுடைய பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் மதிலுமாய் இருக்கின்றன. பாத்தீங்களா? அந்த காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, வால்ஸ் வந்து ரொம்ப அதிகமா பில்ட் பண்ணுவாங்க ஹைட்டா. இல்லைங்களா? ஏன்னாக்கா, ஜனங்க அத பார்க்கும்போது ஒரு பயம் வரும். சோ இந்த ஒரு சிட்டி வந்து ரொம்ப பெருசா கட்டியிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நம்ம வந்து சண்டை போட போகக்கூடாது அப்படின்ற எண்ணம். இஸ்ரேல் ஜனத்துக்கும் அந்த பயம் வந்துருதுங்க. அவங்க வந்து கானான் தேசத்தை சுத்தி பார்க்கும்போது, மதில்கள் இவ்வளவு பெருசா இருக்குதே அப்படின்ற அந்த எண்ணம் வருதுங்க. இது வந்து பெருமையை குறிக்கதா இருக்குதுங்க. அவங்களுடைய அகந்தையை குறிக்கிறதா இருக்குதுங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய சில வரலாற்று உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது மெசபடோமியா சுற்றிலும் 30க்கும் மேற்பட்ட இந்த சிகரெட்ஸ் வந்து கட்டப்பட்டு இருந்துச்சுங்க அந்த காலகட்டத்துல. அதனாலதான் இந்த பாபேல் கோபுரமும் அப்படிப்பட்டது ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பிலீவ் பண்றாருங்க. இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேசிவா பெருசா தான் கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து இதா இருக்கும். நம்ம தேவன் கிட்ட என்ன பண்ணலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம். அதுல ரொம்ப ஃபேமஸான சிகரெட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எட்டே மெனான்கி அப்படின்றது. இது வந்து மர்துக் கடவுளுக்காக கட்டப்பட்ட ஒரு ஜிக்ரெட்டா இருந்துச்சுங்க. இது கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நெபுகாத்நேசர் த டூ அப்படின்றவர் வந்து கட்டி இருக்கிறாரு. ராபர்ட் கோல்டவே அப்படின்றவர் இத வந்து டிஸ்கவரி பண்ணாரு. இது ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுல வந்து சில செப்பேடுகள் இருந்துச்சுங்க. டெக்ஸ்டுக வந்து எழுதி இருக்கிறாங்க. அது என்ன பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் ரீச்சிங் டுவர்ட் ஹெவன், பரலோகத்துக்கு போகின்றதா இருக்குது அப்படின்றது எழுதப்பட்டு இருந்துச்சுங்க. அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. இது வந்து சிட்டிக்கு சென்டர்ல இருக்கும். ஜனங்க எல்லாரும் பார்க்கக்கூடியதாக கட்டப்பட்டதா இருந்துச்சுங்க. மூணாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது நிம்ரோத் தான் வந்து இதுக்கு காரியகர்த்தா. ஜனங்களை வந்து தேவனுக்கு விரோதமா திருப்பி இந்த ஒரு கோபுரத்தை கட்டணும்ன்ற எண்ணம் இவருக்கு தான் வருது. ஏன்னா இவர் வந்து ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி அந்த காலகட்டத்துல இருந்தாரு. ரொம்ப பெருமை வருதுங்க. தேவன் நமக்கு எதுக்கு அப்படின்ற அந்த எண்ணம். அதனால ஜனங்களை ஃபுல்லா தவறான வழியில நடத்துறாருங்க இவரு. இது வந்து ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 10 வர்ஸ் 10ல நிம்ரோத் என்பவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவனுடைய ராஜ்யத்திற்கு ஆதி பாபிலோன். பாத்தீங்களா? இவரு கட்டின ஊர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா பாபிலோன், எரேத், அக்காத், கல்னே என்றும் இடங்கள். அவைகள் சினையார் தேசத்தில் இருக்கின்றது. சினையார் என்றுதான் லேட்டர் பாபிலோனா மாறுதுங்க. இவரால உருவாக்கப்பட்ட ராஜ்யங்கள் இதெல்லாம். அது மட்டும் இல்லாம அசிரியா கூட இவர் அண்டர்ல வருகின்ற ஒரு ராஜ்யம் தாங்க. அது அந்த காலகட்டத்துல ஜனங்க பார்த்து பயப்படுறாருங்க. இஸ்ரேல் ஜனத்துக்கு அநேக இனங்க உபத்திரவம் படுத்தின ராஜ்யங்கள் இது எல்லாமே அசிரியா மற்றும் பாபிலோன். அது ரெண்டுத்துக்கும் காரியகர்த்தா யாருங்க? இந்த நிம்ரோத் தாங்க. நிம்ரோத் தான் இந்த ராஜ்யத்தை உருவாக்குறாருங்க. அவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறாருங்க. அவரை வந்து மைட்டி அண்டர் என்னங்க, அவர் ஒரு வேட்டைக்காரரா இருந்தாருங்க. எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனிதனா அவர் வந்து இருந்திருக்கணும். எந்த அளவுக்கு அகந்தா அவருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்களை என்ன பண்றாருனாக்கா, தேவனுக்கு விரோதமா திருப்புறாருங்க. அதுதான் வந்து ரொம்ப தவறான விஷயம். மீகா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கூட இத பத்தி இருக்குதுங்க. மீகா சாப்டர் 5 வர்ஸ் 6ல இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும், அசிரியாக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா நிம்ரோதின் தேசம். ஏன்னா அசிரியா அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய சில வரலாற்று உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிம்ரோத் தான் பாபேலுக்கு வந்து ஃபவுண்டருங்க. ஏன்னா அவருதான் வந்து இதுக்கு மூல காரியகர்த்தாவா இருக்கிறாரு. இத வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாமே வந்து ஒருமனதா ஒத்துக்கிறாருங்க. அதுல முக்கியமா ஜோசிபஸ் என்ன பண்றாருனாக்கா ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஜூஸ் அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாருனாக்கா நிம்ரோத் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரசனா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருனாக்கா ஜனங்களை வந்து தேவனுக்கு விரோதமா திருப்புறாரு. ரொம்ப பராக்கிரமசாலியான் தான் அந்த பெருமை கண்டிப்பா வருதுங்க. நமக்கு எதுக்கு தேவனு, நம்மளால முடியாத காரியம் என்ன இருக்குது அந்த லெவல்ல வந்து இவர் ஆயிராருங்க. அது மட்டும் இல்லாம ஜோசப் இன்னொரு விஷயத்த வந்து குறிப்பிடுறாரு. ஜனங்களை வந்து இவர் எப்படி வழி நடத்தி இருக்கிறாருனாக்கா, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தேவன் காரணம் இல்ல, உங்களோட உழைப்பு தான் காரணம், தேவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு ஜனங்களை வந்து நெகட்டிவா வந்து வழி நடத்தி இருக்கிறாரு. ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற எல்லா ரூலர்ஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா அவங்களதான் கடவுள் மாதிரி ஜனங்கள்கிட்ட போர்ட்ரே பண்றாரு. அதுல ஹிஸ்டோரியன்ஸ் என்ன பண்றாங்கனாக்கா நிம்ரோடோட அந்த அரசாட்சி எப்படி இது பண்றாங்கனாக்கா அவரை மாரி அதுக்கப்புறம் வந்த ரூலர் யாருமே இல்லை. ஏன்னா அவர் கட்டின அந்த எம்பையர் வந்து ரொம்ப காலகட்டத்துக்கு இருந்துச்சுங்க.
சென்ட்ரலைஸ்டா அவர் வந்து ரூல் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளோ தேசங்களை அவர் உருவாக்கி இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஹெட் அவர் தான் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு வல்லமையா வந்து அரசாட்சி அவர் செய்திருக்கிறாருங்க சகோதர சகோதரி. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கோபுரத்தை ஜனங்கள் கட்டும்போது தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தாருன்ட்டு வசனம் இருக்குதுங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய எண்ணம் என்ன பரலோகத்துக்கு ரீச் ஆகணும்ன்ட்டு. ஆனா தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வர்றாருனாக்கா, இவங்க அவ்வளவு பெருசா கட்டி கூட பரலோகத்தை ரீச் பண்ண முடியலன்னா, அப்ப தேவன் எவ்வளவு உயரத்துல இருக்கிறாரு, பரலோகம் எங்க இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால யோசிக்கவே முடியலங்க. அந்த லெவல்ல இருக்குது இல்லைங்களா அவரோட வல்லமை. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 11:5. மனுபுத்திரர் கட்டிக்கொண்டிருந்த நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கி வந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் என்ன பண்றாருங்க, இறங்கி வராருன்ட்டு. ஜனங்களோட அந்த பெருமையை தேவன் பார்க்கும்போது அவருக்கு நகைப்பு வருது, சிரிப்பார் அப்படின்ட்டு வசனமே இருக்குதுங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, சாம் சாப்டர் 2:4 பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். யாரை இகழ்வார்? ஜனங்க வந்து தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை செய்யும் போது தேவன் நிச்சயமா இகழ்வார். அதுதான் வந்து பாபேல் கோபுரம் கட்டும் போதும் ஆயிடுச்சு இல்லைங்களா. இதுல நம்ம பார்க்கக்கூடிய வரலாற்று உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலகட்டத்துல அவங்க கட்டின அந்த சிகரெட்ஸ் ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட சிகரெட்ஸ் வந்து கட்டிருக்கிறாங்க. நத்திங் பட் டவர்ஸ். அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க. நிறைய வருஷங்கள் இருந்துச்சுங்க. ஆனா அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா. ஜஸ்ட் வந்து பெருமை காட்டினாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாரு, அவங்க பெருமையை வந்து சுக்குநூறு ஆக்கிட்டாருங்க. ஒரு சிகரெட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது எவ்வளவு அடி இருந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 295 அடிங்க, 90 மீட்டர்ஸ் வந்து இருந்திருக்குதுங்க. பாபிலோன் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த சிகரெட்ஸ்ல வந்து சில வார்த்தைகள் வந்து எழுதி வைப்பாங்க. இது வந்து பரலோகத்தை தொட போகின்றது, ரீச்சிங் டு ஹெவன் அப்படின்ற வார்த்தை திருப்பி திருப்பி வந்து எழுதியிருக்கிறாரு. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு மிஞ்சின வல்லமை இந்த பூமியில ஒண்ணும் கிடையாது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசர் ஒரு காலகட்டத்துல என்னாலதான் இந்த ராஜ்யம் இருக்குது, எனக்கு அப்புறம் யாரும் இல்ல, என்ன மிஞ்ச யாரும் இல்ல அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துச்சுங்க. தேவன் அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து புகட்டினார். அனிமேல் மாரி ஆக்கி விட்டாரு இல்லைங்களா அவரை. சோ ஜனங்க வந்து புரிஞ்சுக்கணுங்க, தேவனுக்கு மிஞ்சின வல்லமை எதுவும் இல்லை அப்படின்றது அடையாளமா வந்து இது இருக்குதுங்க. 5வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, உலகத்துல பாஷைகள் பிறப்பதற்கு இந்த பாபேல் கோபுரம் தான் வந்து ஆதியா இருக்குதுங்க. இங்கதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைங்களா. தேவன் என்ன பண்றாருனாக்கா, அவங்களோட கோஆர்டினேஷன் வந்து உடைக்கிறாரு. இப்போ இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம்னாக்கா, ஒருத்தர் சொல்ற விஷயம் இன்னொருத்தருக்கு புரியணுங்க. அப்பதான் வந்து செம்மையா இதை வந்து செய்ய முடியும். அதனால தேவன் என்ன பண்றாரு, ஒருத்தர் சொல்றது ஒருத்தருக்கு புரியாத மாதிரி கொல்பி விட்டுறாருங்க. அது வரைக்கும் உலகத்துல ஒரே ஒரு பாஷை தான் இருந்துச்சு. இங்க என்ன ஆகுதுனாக்கா, பாஷைகள் வந்து பெரியதுங்க, கண்ட்ரீஸும் வந்து உருவாகுதுங்க. இது எல்லாத்துக்கும் ஆதி வந்து இந்த பாயிண்ட்டுங்க நீங்களா. அவ்வளவு முக்கியமா வந்து இந்த பாபேல் கோபுரம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 11:9. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அங்கே தாறுமாறு ஆக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. பாபேல் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா, குழப்பம். இங்கத்துல இருந்து ஜனங்க என்ன பண்ணாங்க, சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்களோட என்ன இருந்துச்சு, நம்ம சிதறுண்டு போகக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இதை கட்டினாங்க. ஆனா தேவன் அவங்களோட எண்ணத்தை வந்து உடைச்சாருங்க இல்லைங்களா. தேவனுக்கு விரோதமா மனுஷங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா லாஸ்ட்ல அது சுக்குநூறா உடையுங்க. சாத்தானோட எண்ணங்களும் அவ்வளவுதாங்க, லாஸ்ட்ல சுக்குநூறா உடையும். தேவன் என்ன பண்ணாருனாக்கா, இந்த பாஷையை கொல்பனார் இல்லைங்களா பாபேல்ல, அதை ஒரு இடத்துல வந்து நீக்கி போட்டாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெண்டகோஸ்ட் நாள்ல அக்னிமயமான நாவுகள் அவங்க மேல வந்து நிறைய பேர் வந்து அந்த பெண்டகோஸ்ட் நாள்ல வந்து கூடி சேர்ந்தாருங்க. வெவ்வேறு ஊர்ல இருந்து வராங்க இல்லைங்களா. அப்ப தேவன் என்ன பண்றாரு, எந்தெந்த ஊர்ல இருந்து அவங்க வந்தாங்களோ அந்தந்த பாஷையை வந்து இவங்க வாயில பேச வைக்கிறாங்க. தேவனோட வல்லமை பாத்தீங்களா. கடைசி நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்துல என்ன ஆகும், பாஷையை வந்து ஒரு சுத்தமான பாஷையா மாத்த போகின்ற அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி மூலியமா ஆல்ரெடி சொல்லிட்டாருங்க தேவன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2:6. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறத அவனவன் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். பாத்தீங்களா, எப்படி இவங்க பேசுறாங்க, இவங்க படிச்சவங்களும் கிடையாது, நம்ம ஊருக்கு இவங்க வந்ததும் கிடையாது, எல்லாரும் வந்து ஒவ்வொரு பாஷையில பேசுறாங்களே அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாங்க. தேவனா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய சில வரலாற்று உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது, இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 7000 பாஷைகள் இருக்குதுங்க. ஆனா அதுக்கு தொடக்கப்புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மெசபடோமியால தான் நிறைய பாஷைகள் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜ்ல வந்து ரிசர்ச் பண்றாங்க இல்லைங்களா ஸ்காலர்ஸ், அவங்க வந்து சொல்றாங்க. ஆதியில நம்ம பார்க்கும்போது
சுமரியா, அகேடியன், பாபிலோனியன், அசிரியன், அராமிக் இந்த பல்வேறு பாஷைகள் எல்லாமே எங்கத்துல இருந்து தொடங்கு இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது மெசபோட்டியால இருந்து ஸ்டார்ட் ஆகி வெவ்வேறு ஊர்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிருக்குது இல்லைங்களா. த ஏர்லியஸ்ட் நோன் லாங்குவேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாராலையும் அறியப்பட்ட பாஷை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சுமேரியா. அது வந்து 3800 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டதுங்க. அதுவும் தொடக்க புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மெசபோட்டோமியா தாங்க. இந்த லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜஸ் இருக்குது இல்லைங்களா வேர்ல்ட் ஃபுல்லா, அது எல்லாமே வந்து இங்கிருந்து இருந்து தான் பரவப்பட்டிருக்குது அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒப்புக்கொள்கின்ற விஷயமாக அது இருக்குதுங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடமாக இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடமாகிய அந்த மெசபோட்டோமியா இருக்குதுங்க. ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பாபேல் தான் பிற்காலத்துல பாபிலோன் என்று பெயர் மாற்றம் அடையுது. அது எங்கன்னு பார்க்கும்போது மெசபோட்டோமியா இருந்த அதே இடம் தாங்க. முக்கியமாக இந்த ஷினையார் சமபூமி அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா, அங்கதான் பாபிலோன் ராஜ்யம் கட்டப்பட்டது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 11 verse 9லங்க, பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அங்கே தாறுமார் ஆக்கினபடியினால் அதன் பெயர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அங்கே இருந்து பூமி எங்கும் சிதறடிக்க போக பண்ணினார். இந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஷினையார் அப்படின்ற அந்த ஒரு இடம், இங்கிலீஷ்ல வந்து ஷினார் அப்படின்ட்டு இருக்குது. அந்த இடத்துலதான் பாபிலோன் பிற்காலத்துல வருதுங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய சில வரலாற்று உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது பாபிலோன் தான் அந்த காலகட்டத்துல இருந்தது தி மோஸ்ட் பவர்ஃபுல் சிட்டிங்க. இன்னைக்கு எப்படி நியூயார்க், வாஷிங்டன் இருக்குது அமெரிக்கால, அதே மாதிரி பாபிலோன் அந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்ங்க. இதுக்கு நிகரான நகரம் அந்த காலகட்டத்துல இல்லைங்க. எல்லாரும் வந்து பயப்படுறாங்க இல்லைங்களா, இந்த தேசத்துக்கு விரோதமா போர் செய்யறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க ஒரு தடவை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நெபுகாத்நேசர் டூன்ட்டு இருந்தாருங்க. இவர் என்ன பண்றாருனாக்கா இதை வந்து ரொம்ப பெரிய கேபிட்டலா உருவாக்குறாருங்க 6வது செஞ்சுரி பிசி இல்லைங்களா. இந்த சிட்டில என்னென்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா டெம்பிள்ஸ் அதிகமா இருந்துச்சு, பேலசஸ் இருந்துச்சு, வால்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க. யாராலும் இடிக்க முடியாத லெவல்ல வந்து கட்டியிருந்தாங்க. டெம்பிள்ஸ் மற்றும் பேலசஸ் வந்து அதிகமா கோல்டு வந்து பயன்படுத்துறாங்க. அதனால தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பைபிள்ல இந்த பாபிலோன் என்றது வந்து தேவன் கையில் இருக்கின்ற பொற்பாத்திரம் அப்படின்ட்டு வசனமே இருக்குது. கிரீக்ல வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் இருந்தாருங்க, எரோடோட்டஸ் அப்படின்றவர். இவர் என்ன சொல்றாருனாக்கா பாபிலோன் தான் கிரேட்டஸ்ட் சிட்டி இந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டு எழுதுறாரு. ஆர்காலஜி பண்றாங்க என்ன பண்றாங்கன்னாக்கா பாபிலோன்ல நிறைய வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய டேப்லெட்ஸ் கிடைக்குது. அந்த டேப்லெட்ஸ்ல வந்து டாக்குமெண்டேஷன் இருக்குது. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணாங்க, அவங்களோட ரிலீஜன் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ட்ரேட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அவங்களே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இப்படி வந்து வழிநடத்தி இருக்கிறாங்களா, அவ்வளவு கிரேட்டா இருந்துச்சா இந்த ஊர், ஆச்சரியப்படுற லெவலுக்கு வந்து அது இருந்துச்சுங்க. 7வது விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த கோபுரம் அந்த காலகட்டத்துல எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாருங்க, இந்த மாதிரி எப்படி கட்ட முடியும். ஆக்சுவலா வந்து இது ஃபுல்லா முடியலங்க. கட்டின வரைக்கும் பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து இருந்துச்சு இல்லைங்களா. இது வந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். அவர்கள் வாருங்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நெருப்பிலே சுடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசத் தொடங்கினார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக கீடும் அவர்களுக்கு இருந்தது. பாத்தீங்களா என்ன பண்றாங்கன்னாக்கா பிரிக்ஸ் யூஸ் பண்றாங்க, பிட்டுமன் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா. சாதாரண கல் யூஸ் பண்ணாம பிரிக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கட்டுறாங்க. அதனால தான் எல்லாராலும் பேசப்பட்டுச்சுங்க அந்த காலகட்டத்துல. பிற்காலத்துல இவங்க கட்டின கட்டட கலைகள் எல்லாமே வந்து இதே டெக்னாலஜில தான் அவங்க வந்து கட்டுறாருங்க. இதே கலையை தான் பிற்காலத்துல எகிப்தியர்கள் வந்து ஃபாலோ பண்றாருங்க. அவங்க ஊர்ல இஸ்ரேல் ஜனம் அடிமையா இருந்த போது அவங்க வந்து செங்கல் உருவாக்குற வேலையில தான் இருந்தாருங்க. யாத்திராகமம் 1:14 இதை வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸodus சாப்டர் 1:14 சாந்து வேலையிலும் செங்கல் வேலையிலும் வயல் வேலையிலும் ஆகிய பாத்தீங்களா இவ்வளவு வேலை வந்து இஸ்ரேல் ஜனம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரூத்லெஸ்ஸா அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டுகள் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த வேலை இல்லைங்க. ஸோ நம்ம இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா பாபேல்ல அவங்க பயன்படுத்தின அந்த செங்கல் அந்த டெக்னாலஜி வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய வரலாற்று உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மெசபோட்டாமியால ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கல் குவாரிஸ் நிறைய கிடைக்குது. கல் குவாரிஸ் என்னும் போது எப்படிப்பட்டதுனாக்கா செங்கல் தயாரிக்கிற சூளைகள் இது வந்து நிறைய வந்து கிடைக்குதுங்க. அதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது, மெசபோட்டாமியால இருந்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப இதான் வந்து என்னங்க ரிலாயா இருக்கிறாங்க. பிட்டுமன் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதற்கு யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் ப்ரூஃப்காக யூஸ் பண்ணிக்கின்ற விஷயங்கள் கட்டட கட்டும் போது. பாபிலோன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டா லேபர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இன்ஜினியரிங் நாலேஜோட கட்டியிருக்கிறாங்க. சாதாரணமா கட்டலாங்க.
தேவன் கொடுத்த ஞானம் தான். ஆனா தேவனுக்கு விரோதமா பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. அது ஒண்ணே இல்லாத போயிடுச்சுங்க லாஸ்ட்ல. சோ நிறைய ரெக்கார்ட்ஸ் இத பத்தி இருக்குதுங்க. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த டவர் எங்க கட்டுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி சொன்னது போல ஷினார் சமபூமியில வந்து கட்டுனாங்க. இந்த ஷினார்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 11:2ல அவர்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில் ஒரு சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். எங்கனாக்கா சினையார் தேசத்துல சமபூமி இருந்துச்சு, குடியிருந்தாருங்க. பிற்காலத்துல இந்த இடத்துலதான் பாபிலோன் ராஜ்யம் உருவாதுங்க. வேர்ல்டே வந்து கலக்குன ஒரு ராஜ்யம் இல்லைங்களா. இது பத்தி குறிப்பு நம்ம தானியேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கலாங்க. டானியல் சாப்டர் 1 verse 2ல பைபிள் வந்து தவறான புஸ்தகம், ஹிஸ்டாரிக்கலா நிறைய எரர்ஸ் அதுல இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது சரியான ஒரு ஆதாரமா இருக்கும். எந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கலா அக்யூரேட்டா இருக்குது பைபிள் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் ஜனம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் போது தேவன் பாபிலோன் தேசத்தை வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனத்தை வந்து அடிமையா கூட்டிட்டு போயிட்டாருங்க. அப்போ அந்த பாபிலோன் ராஜா என்ன பண்றாருனாக்கா, இஸ்ரேல் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டு அங்க இருந்த அந்த பாத்திரங்களை எடுத்துன்னு போயிட்டு அவருடைய தேசத்துல இருக்கிற அந்நிய தேவர்களுடைய ஆலயத்துல கொண்டு போய் வச்சிடறாருங்க. இது வந்து ரொம்ப அருவருப்பான காரியம். அந்த ஆலயம் எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சினையார் இடத்துல இருந்துச்சு. இது தானியேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கலாங்க. டானியல் சாப்டர் 1 verse 2ங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டை சாலைக்குள் வைத்தான். பாத்தீங்களா, போய் வைத்தாரு. அதனால அவங்க தண்டனையும் அனுபவிச்சாங்க பிற்காலத்துல. ஜெகரியா 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கூட இதை வந்து நம்ம பாக்குறோங்க. ஜெகரியா சாப்டர் 5 verse 11ல அவனுக்கு சினியார் தேசத்திலே ஒரு வீட்டை கட்டுவதற்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அது ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். பாத்தீங்களா, அந்த ஊர் எப்படி இருந்துச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு ஊருங்க. பாவம் வந்து நிறைந்த ஒரு ஊரா இருந்துச்சுங்க அந்த சினையார். அங்கதான் பாபிலோன் ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு ராஜ்யமாக இருந்துச்சுங்க. இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய சில வரலாற்று உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்காலர்ஸ், வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ஷினையார் தான் மெசபடோமியா, சதன் மெசபடோமியா அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து ஈராக் இல்லைங்களா. இந்த பகுதியில முக்கியமான 2 நாகரிகங்கள் வந்து உருவாச்சுங்க. ஒண்ணு வந்து சுமேர், இன்னொன்னு வந்து பாபிலோன். சுமேரியன் நாகரிகத்தை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸான நாகரிகம். பாபிலோனும் அப்படிப்பட்டதா இருந்துச்சு. இதுல ரொம்ப ஃபேமஸான சிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உர். இந்த உர் பட்டணத்துல இருந்தா யார் வராங்க? ஆபிரகாம் வராங்க. இந்த ஊர் அப்பவே வந்து ரொம்ப ரொம்ப டெவலப்டுங்க. லைப்ரரி இருந்துக்குது, ரைட்டிங்ஸ் இருந்துக்குது. அந்த காலகட்டத்துல நிறைய பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்குதுங்க. கில் கமிஷ் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுல வந்து அது வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்குங்க. ஃபுல் அண்ட் ரைட்டிங்ஸ் பத்தி தான் இல்லைங்களா. பைபிள்ல இருக்கிற சில இடங்கள் வந்து அங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான ஆதாரம் பைபிள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுக்கு. அப்புறம் வந்து உருக், எரிடு, அப்புறம் வந்து பாபிலோன், இதெல்லாம் வந்து முக்கியமான பட்டணங்கள் இல்லைங்களா. அந்த காலகட்டத்துல ரைட்டிங்ன்ட்டு ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஏரியால வந்து வச்சிருக்கிறாங்கனாக்கா எந்த அளவுக்கு டெவலப்டா இருந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரைட்டிங்ஸ்ல என்னென்ன ஆதாரங்கள் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மேக்ஸ் பத்தி சில குறிப்புகள் இருக்குதுங்க இல்லைங்களா. அல்ஜிப்ரா பத்தி அதிகமா வந்து குறிப்புகள் அதுல வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம அஸ்ட்ரானமி பத்தி நிறைய டெக்ஸ்டுகள் இருக்குதுங்க. அந்த காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டார்ஸ் பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க இல்லைங்களா. அவ்வளோ வந்து டெவலப் இருந்திருக்கிறாங்க சகோதர சகோதரி. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இந்த இடத்துல இருந்து தான் ஜனங்க வந்து புலம்பெயர்ந்தாங்க. நிறைய இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி நிறைய நாடுகள் வந்து உருவாகி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 52 நாடுகள் அப்பவே உருவாகி இருக்குது. அதுல இருந்து பிரிஞ்சு 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 நிறைய நாடுகள் வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனாங்க ஜனங்க. ஸோ இனி இருக்கிற நாடுகள் வந்து இவ்வளோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதுதான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 11 verse 8ல அப்படியே கர்த்தர் அவர்களை அங்கே இருந்து பூமி எங்கும் சிதறடிக்க போக பண்ணினார். அவர்கள் நகரத்தை கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பாத்தீங்களா, விட்டு விட்டு என்ன பண்ணாங்க, பூமி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனாங்க. யாரோட லாங்குவேஜ் யாருக்கு புரிஞ்சுச்சோ ஒரு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கிருந்து இருந்து வந்து கண்ட்ரிஸ் உருவாகுது. இந்த கண்ட்ரிஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் தாங்க. தேவன் தான் எல்லையை வந்து பிரிக்கிறார். உபாகமம் 32:8ல நம்ம பாக்குறோம். டியூட்டரானமி சாப்டர் 32:8ல உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறு
பிரித்தபோது இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக ஜனங்களுடைய எல்லைகளை குறித்தார். பாத்தீங்களா? இஸ்ரேலோட புத்திரர் 70 பேரு. அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 70 கண்ட்ரிஸ் வந்து உண்டாக்குதுங்க. இன்னைக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்குதுங்க. ஏன்னா ஜனங்க இன்னும் அதிகம் வந்து புலம்பெயர்ந்தாங்க, மைக்ரேட் ஆனாங்க சொல்றது. சரி, இதுல நம்ம பார்க்கக்கூடிய சில வரலாற்று உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெனடிக் ஸ்டடிஸ் வந்து சயின்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்மளுடைய முப்பதா யாரு, யார் மூலியமா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னும் போது வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஒருத்தர் மூலியமா தான் வந்திருக்கணும், ஒரு தாய் தகப்பன் மூலியமா தான் வந்திருக்கணும், அது ஆதாம் ஏவால தான் இருக்கணும் அப்படின்ட்டு எத்தனை தடவை அவங்க ரிசர்ச் பண்ணாலுமே இதே ஆன்சர் தாங்க கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப அமேசிங்கான விஷயம். ரெண்டாவது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சில ஆதாரங்கள் கிடைக்குதுங்க. மைக்ரேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல இருந்து, ஈஸ்ட் என்னும் போது மெசபோட்டேமியால இருந்து ஃபுல் யூரோப் போயிருக்கிறாங்க, ஏஷியா போயிருக்கிறாங்க, ஆப்பிரிக்கா போயிருக்கிறாங்க அப்படின்ற அடையாளங்கள் வந்து கிடைக்குது. ட்ரேட் ரூட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடல் வழியாக, அப்புறம் பூமியின் வழியாக இல்லைங்களா? கடல் வழியா போனவங்க என்னங்க, தேசத்துல இருந்து தேசம் வந்து போயிட்டாரு இல்லைங்களா? சில ஊருக்கு வந்து ட்ரேடுக்குன்னு போவாங்க, பிசினஸ்க்காக. அங்க அந்த ஊர் நல்லா செழுமையா இருந்தாக்கா அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன்ஸ் இப்ப இருக்கிறவங்க வந்து அவங்க அந்த ஊருக்கு சேர்ந்த வந்து குடிகள் கிடையாதுங்க, வேற ஊர்ல இருந்து வந்தவங்க. அந்த ஊர் நல்லா இருந்துச்சுனால அங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடந்துச்சுங்க. 2000 பிசில வந்து நிறைய எத்னிக் குரூப்ஸ், லாங்குவேஜஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய இடத்துக்கு த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரெக்கார்ட்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈஜிப்ட்ல, மெசபடோமியால, ஆண்டோலியா, இன்னும் நிறைய பகுதிகளில் என்ன இருக்குதுனாக்கா, அந்த ஊரை சேர்ந்தவங்க பார்க்கிலும் வேற ஊர் சேர்ந்தவங்க அதிகமா வந்து அங்க மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறாரு. இன்னைக்கும் இருக்கிறாரு இல்லைங்களா? இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா போனாக்கா நிறைய தமிழியன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம், ஆஸ்திரேலியால பார்க்கலாம். அதே மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜஸ் பீப்புள் வந்து வெவ்வேறு ஊர்ல போயிட்டு செட்டில் ஆயிருப்பாங்க. இது எல்லாமே வந்து மைக்ரேட் ஆனது, மைக்ரேஷன் தான் முக்கியமான காரணங்க. 10வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, அந்த காலகட்டத்துல கட்டின அந்த பாபேல் கோபுரம் எதற்கு ஒரு நிழலா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உலக முடிவுல அதே போல வந்து ஒரு பாபேல் வரும், ஒரு வேர்ல்டு சிஸ்டம் இல்லைங்களா? ஜனங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு விரோதமா காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க இல்லைங்களா? யூனிஃபைடா தேவனுக்கு விரோதமா தான் காரியங்கள் நடந்துக்குது. அது பொலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் இல்லைங்களா, சொசைட்டில இருக்கிற ஜனங்களா இருக்கட்டும், அப்புறம் மீடியாவா இருக்கட்டும், எல்லாமே தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பு காரியங்கள் தான் செய்யறாங்க. சாத்தானோட வழியில தான் நடக்கிறாரு இல்லைங்களா? இது எந்த மாதிரி ஒரு சித்தம்னாக்கா, இப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து வணங்குறோம் இல்லைங்களா? நம்ம கிரைஸ்ட் சென்டர்டா இருக்கிறோம். கிரைஸ்டுக்கு விரோதமா வருதுதான் அந்த ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம். அதுதான் வந்து இந்த பாபிலோன் இல்லைங்களா? அது தேவன் என்ன பண்ணுவாருங்க, அழிச்சு போட்டுருவார். என்னதான் வந்து வேர்ல்டே தேவனுக்கு விரோதமா நின்னாலும் தேவனை வந்து மிஞ்ச முடியாதுங்க. தேவன் இந்த பாபிலோனை அழிப்பார். எப்படி முதலாவது பாபில் டவரை வந்து கட்ட முடியாம இது பண்ணாருங்க தேவனு, அதே போல இந்த பாபிலோனையும் தேவன் ஒண்ணு இல்லாத பண்ணிடுவார். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 18:2ல அந்த பலத்த சத்தமிட்ட மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது. பாத்தீங்களா? அது வந்து விழுந்தது. எப்படிப்பட்டதா இருந்துச்சு அதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிலோட தாபரமுமா இருந்தது. இங்க எல்லா அருவருப்பும் நடந்துச்சு அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்குங்க அந்த பாபிலோன். இத பத்தி இன்னும் டீட்டெயிலா வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 17:5ல மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியின் அருவருப்புகளுக்கும் தாய் என்கின்ற ஒரு நாமம் அவளுடைய நெற்றியிலே எழுந்தி இருந்தது. இந்த பாபிலோன் யாருக்கு தாய்னாக்கா, வேசிகளுக்கும் பூமியில் உள்ள எல்லா அருவருப்புகளுக்கும் தாய். தேவனுக்கு விரோதமாக எழும்ப போகின்ற அந்த ஒரு சிஸ்டம், அதுதான் வந்து அந்த மகா பாபிலோன். அந்த பாபிலோனை தேவன் ஒண்ணு இல்லாத அழிச்சு போட்டுருவாருங்க. இதுதான் வந்து உலகத்தின் முடிவு. எப்படி முதலாம் பாபில வந்து தேவன் ஒண்ணும் இல்லாத அழிச்சு போட்டாரோ, 2ஆம் பாபிலோனையும் தேவன் வந்து அழிச்சு போட்டுருவாருங்க. தேவன் மகிமைக்கு அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் யார் மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து கொள்வாங்க. தேவனோட நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so much. ஆமென்.